கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மட்டும் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தா, தேவன் ஹோலி ஸ்பிரிட் காட், அவர் மாத்திரம் நம்மகிட்ட பேசிட்டு இருந்தா, அதுக்கு பேர் ஒன் சைடு லவ், ஒரு தலை காதல் தமிழ்ல. அவர் மட்டும் தான் நம்மகிட்ட பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்னா ஒன் சைடு லவ். அது நாமளும் அவர்கிட்ட பேசினா அது பேர் டூ சைடு லவ், ஒரு தலைப்பட்ச காதல். தேவனுடைய சைடு அது ஆகாது. ரெண்டு பேரும் பேசணும். ஆமேனா? அவர் நம்மளை லவ் பண்றதுனால அவர் நம்மகிட்ட பேசுறார். நாம என்னைக்கு அவரை ஃபீல் பண்ணி அவரை லவ் பண்றோமோ அன்னைக்கு நாம அவர்கிட்ட பேசுறோம். அவர் நம்மகிட்ட பேசுறதுக்கு ரூட் ரீசன் என்ன? அவர் நம்மகிட்ட பேசுறதுக்கு காரணம் என்ன? மூலவேர். அவர் நம்மளை நேசிக்கிறார். நாம அவர்கிட்ட பேசாததுக்கு காரணம் என்ன? நாம அவரிடம் பேசாததற்கு தடை விதித்ததற்கு காரணம் என்ன? தேவனை விசுவாசிக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். தேவனை விசுவாசிக்கணும். தேவன் மேல நமக்கு விசுவாசம் இருக்கணும். தேவன் மேல நாம விசுவாசமா இருக்கணும். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவன் மேல விசுவாசமா இருப்பதும் கூடாத காரியம். அதே நேரத்துல விசுவாசம் இல்லாமல் தேவன் மேல பிரியமா இருக்கிறதும் கூடாத காரியம். அங்க அதுல இல்ல, மிஸ்ஸிங். அங்க அதுல இல்ல. சொல்றேன் நான். தேவன் மேல நமக்கு முதல்ல விசுவாசம் இருக்கணும். தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எல்கேஜி யூகேஜி. இங்கதான் தேவன் நம்மளை நல்லா ட்ரெயின் பண்ணுவார். முதல்ல தேவன் நம்மளை நம்ப வைப்பாரு. ரெண்டாவது, அவர் மேல ஒரு பிரியத்தை காமிப்பாரு, பிரியத்தை காட்டுவார், பிரிய வர வைப்பாரு. நல்லா சொல்ல போனோம்னா அவரை நமக்கு பிடிக்க வைப்பார். விருப்பம், ஆசை. அவர் நமக்கு பிடிக்கிற ஆளா நம்மகிட்ட நடந்துக்குவார், நம்ப வைப்பாரு. அப்புறம் அவர் நமக்கு போனே அதுக்கு என்னங்கிறத பார்ப்பார். ரெண்டாவது ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜ் பண்ணுவார். தேர்ட் ஸ்டேஜ் தான் நாம் அவரை நேசிக்கிறது, நாம் அவர் மேல அன்பா இருக்கிறது. மூணுமே வேற வேற நிலைகள், மூணுமே வேற வேற ஆக்ஷன், வேற சீட்ஸ் இதெல்லாமே. ஆனா அந்த மூணுமே ஹீரோ யாருன்னா, பேஸ் என்னன்னா விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் தேவன் மேல் விசுவாசமா இருக்க முடியாது. நம்பர் 1. விசுவாசம் இல்லாமல் தேவன் மேல் பிரியமா இருக்க முடியாது. நம்பர் 2. விசுவாசம் இல்லாமல் தேவன் மேல் அன்பாயிருக்கவும் முடியாது. ஏன் என்று சொல்ல முடியுமா யாராவது? ஏன் இப்படி நான் சொல்றேன்? இதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. ஏன் இப்படி விசுவாசம் இல்லாமல் இந்த மூணையுமே செய்ய முடியாது? ஏன் ஏன் ஏன்னா அவர் நான் கண்ணால பார்க்கல, நான் அவரை கண்டு நம்பவில்லை, காணாமல் நம்புகிறவன். அப்ப அவர் இருக்கிறதே ஃபேத் லிஸ்ட்ல தான் உட்கார்ந்து இருக்கிறார். போய் விசுவாச பட்டியல இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு செயலையும், எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு நபரையும் விசுவாசம் இல்லாம அக்செப்ட் பண்ண முடியாது நம்மளால. தான் மாஸ்டர் ரீசன்.
அவர் இருக்கிறது விசுவாச பட்டியல்ல, அவர் இருக்கிறது பிகைன் ஸ்கிரீன்ல. அதனால பிகைன் ஸ்கிரீன்ல இருக்கிற விசுவாச பட்டியல்ல இடம்பெற்றிருக்கிற தேவனை விசுவாசம் இல்லாம விசுவாசிக்க முடியாது. என் கண்ணினால் காணாத ஒரு நபரை விசுவாசம் இல்லாம இருக்கிறான்னு என்னால் விசுவாசிக்க முடியாது. அப்ப என் கண்ணினால் காண இயலாத அந்த நபரை விசுவாசம் இல்லாம அவர் எனக்கு பிடிக்கவும் செய்யாது. அவர் தான் இப்பெல்லாம் எனக்கு ஆசை காட்டுறாங்கிறத நான் விசுவாசிக்கணும். இப்பெல்லாம் நான் ஆசைப்பட முடியும் அவர் மேல. அவர் என் மேல அன்பா இருக்கிறாருங்கிறத நான் விசுவாசிக்கணும். அப்பதான் என்னால் அவர்கிட்ட அன்பா இருக்க முடியும். அதனால விசுவாசம் இல்லாமல் இந்த மூணையுமே செய்ய முடியாது. இது ஜென்ரலா புரிஞ்சுக்க வேண்டியது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பயப்படவும் முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாம் சொல்லுவோம். ஆனா கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாம கர்த்தருக்கு யாருமே பயப்பட முடியாது. அப்ப தேவனுக்கு சம்பந்தமான, தேவனுக்கு அடுத்த எந்த ஒரு செயலுக்கும் மூலம், அஸ்திபாரம், பேஸ், ஃபெய்த். அதுதான் ஹீரோ, அதுதான் கீ. விசுவாசம் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல் நாம விசுவாசிக்கவும் முடியாது. நம்புறீங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனை மட்டும் இல்ல, பிசாசையே நம்ம விசுவாசிக்க முடியாது. ஏன்? அவனும் அதுலதான் இருக்கிறான். அவனும் பிகைன் ஸ்கிரீன் தான். அப்ப என்னையா விஷயம்னா, விசுவாச பட்டியல இருக்கிறத தான் நாம விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஃபெய்த்ங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கீ, பிரதானமான சாவி. அது விசுவாசத்தை அடிச்சுட்டா எல்லாமே அவுட்டு. அன்பு, விசுவாசம் அவுட்டு, பிரியம் அவுட்டு, அன்பு அவுட்டு, பயம் அவுட்டு. ஆமே. அதனால அவர் நம்மகிட்ட பேசுறதுக்கு காரணம் என்ன? அவர் நம்மளை நேசிக்கிறார். நாம அவர்கிட்ட பேசாம வாயை மூடிட்டு இருக்கிறது காரணம் என்ன? நாம அவரை நேசிக்கல. ஏன் நாம அவரை நேசிக்க மாட்டேங்கிறோம்? முதல்ல அவர் நமக்கு மேல பிடிக்காம இருந்திருக்கும். பிடிச்சாதான் அடுத்த நேசத்துக்கு வருவோம். அவரை நம்ம விசுவாசிக்கல, இல்ல அவர் நமக்கு பிடிக்கல, அவர் நம்மளை நேசிக்கல. இதான் நம்மகிட்ட பேச நம்ம மறுக்கிறோம். பேசுறதுக்கு யோசிக்கிறோம். இல்ல பேசுற ஒரு ஐடியாவே எனக்கு இல்லைங்கிறோம். ஐடியாவே இல்லையங்க அப்படிங்கிறோம். இதான் மீனிங். ஒரு ஐடியாவே எனக்கு இல்லைங்க, அவர்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணவே மாட்டேங்குதுங்கன்னா அர்த்தம் அதான் புரிஞ்சுக்கணும். ஒன் சைட் லெவலில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். டூ சைட் லெவல் அங்கே இல்லை. மன பரிமாற்றம் அங்கே நடக்கலை. அவர் மனசு நம்மகிட்டையும், நம்ம மனசு அவர்கிட்டையும் அது நடக்க மாட்டேங்குது. ஆமே. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எல்லாவற்றிலும் தேவனுக்கு என்ன சொல்லீங்க? ஸ்தோத்திரம் செலுத்தணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாகவும் இருக்கணும். தேங்க்ஸ் சொல்லிட்டு போறது இல்லை காரியம், தேங்க்ஃபுல்லா இருக்கணும். கரெக்டா சொல்றது? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். சவுல் நன்றி கெட்டவனா இருந்தான். என்ன கெட்டவன்? நன்றி கெட்டவன். தேவன் தந்த ஸ்தானம் என்ன, அழைப்பு என்ன, அபிஷேகம் என்ன, ஆளுகை என்ன, சிறப்பு என்ன, கிரேஸ் என்ன, நன்றி கெட்டவனா இருந்தான். அதனாலதான் தன் பட்டயத்தை தானே நிலத்துல நட்டி இப்படி குத்தி செத்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
இருந்தாலும் உயிர் போல இன்னொருத்த வந்து வெட்டுறான். அவனை பெலிஸ்தன் வெட்டாம இன்னொருத்த வந்து வெட்டுறான். அவனுடைய ஆளே, அவனுடைய படையில இருக்கிற ஒரு ஆளே சவுளை வெட்டுறான், காலி பண்றான். அவன் நன்றி கெட்டவன். அதனால நமக்கு பெரும்பாலும் எப்படி அறிவுறுத்தப்படுகிறோம்னா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி 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 செலுத்துங்க, நன்றி செலுத்துக்கிற ஆளா இருங்க, இப்படி சொல்லி பழகிட்டோம். நன்றி உள்ளவங்களா இருக்கணும். தேவனே, உமது ஆலயத்திலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். வாட் இஸ் த மீனிங்? கிரேஸ். எப்படிலாம் எங்களை வச்சிருக்கீங்க ஆண்டவரே, எங்க இருந்த என்ன எங்க வச்சிருக்கீங்க? எத்தனையோ பேர் கிடைக்காததெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது ஆண்டவரே. நன்றி, நன்றி உள்ள ஆளா இருக்கணும். கிருபையை சிந்திக்கிறேன், நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே. டைம் எடுத்து ஓரம் உட்காந்து நினைச்சு பார்க்கணும். தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், எங்க இருந்து எங்க வச்சிருக்கிறார், நம்மளை எப்படிதான் நம்மளை கொண்டு வராரு. ஆமேனா? ஆமேனா? எப்படி ஆளா இருக்கணும்? நம்ம நன்றி செலுத்துகிற ஆளா மட்டும் இல்ல, நன்றி உள்ள ஆளா இருக்கணும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கங்க, கத்துக்க வேண்டிய சத்தியங்கள். நன்றி உள்ள ஆளா இருக்கணும். நன்றி உள்ள ஆளா இருக்கிறோமா? அதான் சொல்லுவாங்க, நாய்க்கு கூட நன்றி இருக்கும்டா. காலையே சுத்தி சுத்தி வாலாடிட்டு வரும் சோறு போட்டா. நாய்க்கு கூட நன்றி இருக்குண்டான்ட்டு ஜென்ரலா பேசுவோம். மனுஷனுக்கு தான் நன்றி இல்லை. நல்லவர். எல்லாத்துக்கும் இயேசு வாழ்ந்த காலத்துல, இயேசு ஊழியம் பண்ண அந்த நாட்கள்ல, ஜீசஸ் எல்லாத்துக்கும் சரி 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 அப்படின்னு போயிருந்திருப்பாரே. ஆனால் எல்லாத்துக்கும் சரி 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 சரின்னு போயிருந்திருப்பாரே. ஆனால் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, எதுக்கு அவர் சரின்னு போயிருந்திருக்கலாம்? ஏதாவது ஒரு காரணத்தை, ஏதாவது ஒரு காரியத்தை எடுங்க. ஜீசஸ் சரின்னு போயிருந்துக்கலாம், சொல்லுங்க பாப்போம். சரி, வேற ஓய்வு நாள்ல அற்புதம் செய்யக்கூடாதுப்பா. ஓய்வு நாள்ல யாரையும் குணமாக்க கூடாது. இங்க பாரு, பாவம் அது. இங்க பாரு, எங்க வழக்கத்திலே இல்ல. நாங்க யாருக்குமே அப்படி போதிக்கல, கத்துக் கொடுக்கல, எங்க ஜனங்கள் அப்படி பழகல. நாங்க ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஓய்வு நாள்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, ஆலயத்துக்கு வந்து இங்க வந்து இருக்கணும். நாங்க வந்து இத்தனை வருஷமா கட்டி காக்குறோம் தெரியுமா? ஜீசஸ் கொஞ்சம் நாங்க சொல்றதை கேட்கணும். ஓய்வு நாள்ல நீங்க மற்ற நாள்ல நீங்க பண்ணுங்க, மற்ற நாள் பண்ணுங்க, நான் தடை சொல்லல, நான் எதுவுமே எதிர்ப்பே தெரிவிக்கல. பட் நீங்க வந்து ஓய்வு நாள்ல இந்த வேலையை பண்றதை விட்டுறணும் ஜீசஸ் அப்படின்ட்டு பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், மூப்பர்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை போட்டு ஜீசஸை கூப்பிட்டு அப்படி சொல்லும்போது, ஜீசஸ் சரி, இட் மே பி ரைட், ரைட் தான் அது, இஷ்டப்பா ஓகே, இனிமே நான் பண்ணல, இனிமே நான் ஓய்வு நாள்ல குணமாக்கல என்ன நினைக்கிறேன், சாரி. ஜீசஸ் சரி அப்படின்னு போயிருந்திருப்பாரே. ஆனால் ஜீசஸ் சரி, ஓகே, உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கலாம், வேண்டாம். உங்க பிசினஸ் பாதிக்கலாம், வேண்டாம். உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இடிக்குதுன்னா வேண்டாம். அப்படி ஒரு சரின்னு போயிருந்திருப்பாரே. ஆனால் ஜீசஸ் இந்த மாதிரி நீங்க வந்து பாவிகளோடு உட்கார்ந்து நிப்பாட்டு. கர்த்தருக்கு தகாத காரியம் நீங்க பண்ண. பாவின்னு தெரிஞ்சுன்னா நீங்க விலகிதான் வாழணும், ஒட்டக்கூடாது. ஏன்னா நீங்க பாவி ஆயிருவீங்க, ஒட்டக்கூடாது. அதனால கொஞ்சம் இதெல்லாம் நீங்க பாத்துக்குங்க. ஏன்னா நான் அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஜனங்களுக்கு அப்படிதான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
சரிங்க, நீங்க இப்ப வந்துகிட்டு வயசு 30 தான் ஆகுது, கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கணும். நீங்க ஊழியம் பண்ணுங்களேன், வேணாம்னு சொல்லல. கொஞ்சம் நாங்க எப்படி பண்றோம்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணுங்க, தனியா பண்ணுங்க, ஒன்றும் சொல்லலை நான். அப்படி ஜீசஸை கூப்பிட்டு இவங்கெல்லாம் பேசியிருக்கும் போது இதுவும் இடிக்குதா உங்களுக்கு? சரி, எல்லாம் சரி சரியா இருக்கலாம், பட் உங்களுக்கு இடிக்குது இல்லையா? சரி, ஓகே ஓகே, நான் அதை இனிமேல் நான் பண்ணல அப்படின்னு தேவன் இந்த விஷயத்துக்கும் ஜீசஸ் சரி சரின்னு போயிருந்திருப்பாரு. எப்படி போயிருந்திருக்கணும்? அவங்க கூப்பிட்டு இதெல்லாம் பேசும்போது ஓகே ஓகே இட்ஸ் ஓகே போயிருந்திருப்பாரு. ஜீசஸ் இங்க பாருங்க, ஊழியம் பண்ணுங்க, ஆனா நீங்க மனுஷன், மைண்ட்ல வச்சுட்டு ஊழியம் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப பிதாவுக்கு நெருக்கமான ஆள் மாதிரியாவோ, உங்களை தேவகுமாரன், இதெல்லாம் பெரிய அபாண்டமான வார்த்தை. தெரியாம நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு பைபிள் தெரியல, உங்களுக்கு பழைய ஏற்பாடு நல்லா படிங்க. நாங்க பாருங்க எத்தனை வருஷமா நாங்க படிச்சு ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கோம், ஸ்காலர்ல நாங்க ஸ்காலரா இருக்கிறோம், வேத பாரகர்கள். பழைய ஏற்பாடை நாங்க கரைச்சி பிடிச்சிருக்கோம். நீங்க பேசாதீங்க, நீங்க மனுஷன். எங்களை மாதிரி சாப்பிட்றீங்களா? எங்களை மாதிரி ட்ரெஸ் போடுறீங்களா? எங்களை மாதிரி எல்லாம் பண்றீங்க, மனுஷன். அதை மனசை வச்சுட்டு மக்கள்கிட்ட நீங்க பிரசங்கம் பண்ணணும். கேள்விப்படுறோம் பாருங்க, நீங்க உங்களை தேவகுமார்னு சொல்றதா கேள்விப்படுறோம். சரிங்களா? அதெல்லாம் கூடாதுன்னா அது வேதத்துக்கு புறம்பானது. ஒரு மனுஷன் தன்னை அப்படி சொல்லக்கூடாது. ஓகே ஜீசஸ், ஓகேவா? மற்றதுக்கெல்லாம் சரின்னு சொன்னீங்க, இதுக்கு எப்படி இதுவும் இடிக்குதா? சரி சரி, ஓகே ஓகே, வேலை உண்மையா இருந்தாலும் ஓகே, நான் உங்களுக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இனிமேல் அதை சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லிக்க மாட்டேன் அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஜீசஸ் சரி சரின்னு போயிருந்திருப்பாரே. ஆனால் சரி சரி சரி, எல்லாத்துக்கும் சரி சரின்னு இயேசு போயிருந்திருப்பாரே. ஆனால் நம்பர் 1, நம்பர் 2, எதையுமே கண்டுக்காம போயிருந்திருப்பாரே. ஆனால் ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? இந்த விஷயத்த இயேசு கண்டுக்காம போயிருந்தா நல்லா இருக்கும். இப்படி ஏதாவது இருக்கா? சரி, ஏதாவது இருக்கா? நான் அவர் கற்றுக் கொடுத்தது தான் உட்காந்து யோசிக்கல. எதையுமே கண்டுக்காம போயிருந்திருந்தா ஜீசஸ் எதை கண்டுக்கிட்டாரு? ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த இடத்த கண்டுக்காம இருந்திருக்கலாம் தான், ஏதாவது சொல்ல முடியுமா? ஜீசஸ் தேவாலயத்துக்கு வர்றாரு, ஆடு மாடு எல்லாம் விற்கிறாங்க, புறா குஞ்சு எல்லாம் விற்கிறாங்க, காசு கடைக்காரங்க அங்க உட்காந்துருக்குறாங்க, வட்டி எல்லாம் இருக்காங்க. ஜீசஸ் தேவாலயத்துக்கு வர்றாரு. வரும்போது சரி ஓகே, ஆக்சுவலி இங்க பண்ணக்கூடாது, ஏற்கனவே 3 தடவை பேசியாச்சு, இதை சொன்னாலும் அப்படிதான் சொல்றது. ஓகே ஓகே, சரி பண்ணிட்டு போட்டோம், பண்ணிட்டு போட்டு பிதாவின் வீட்டை வியாபார விழாக்காதீர்கள்னு சொல்லியிருக்கு. சரி ஓகே, கண்டுக்கணும். அதை கண்டுக்காம நம்ம இருக்க, நம்ம வெளியே பார்த்து போயிடுவோம் அப்படின்னு அவர் கண்டுக்காம போயிருந்திருப்பாரே. ஆனால் எல்லாத்துக்கும் சரி சரி என்று போயிருந்திருப்பாரே. ஆனால் அப்படின்னா இப்ப கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லும் போது ஜீசஸ் அக்செப்ட் பண்றது, அதுதான் அங்க குறிக்குது. நம்மளை கூப்பிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்பெல்லாம் நீங்க விசுவாசமா இருக்கக்கூடாது. நம்ம கூப்பிட்டு சொல்லும் போது அப்படியா, ஓகே ஓகே, டிஸ்டர்ப் இருந்தா சரி, இது சரி சரின்னு போறது. தேவாலய சம்பவத்துல யாருமே கூப்பிட்டு ஒண்ணுமே சொல்லிக்கல இயேசுவை. இவராத்தான் இன்வால்வ் ஆகிறாரு, இவராத்தான் போய் கண்டுக்கிறாரு. இதான் கண்டுக்கிறது. கண்டுகொள்ளாமல் இருக்க முடியும், ஆனா கண்டுக்கிட்டாரு. கண்டுக்கிட்டாரு, யாருமே கூப்பிட்டு சொல்லல, இங்க பாரு வளர்த்துட்டு இருக்கிறோம் சும்மா இருக்கணும், சரியா? யாருமே இயேசுவை சொல்லல, அவரா பாக்குறாரு, கண்டுக்கிறாரு. இப்படி எல்லாத்துக்கும் சரி சரின்னு இயேசு போயிருந்திருப்பாரேயானால், நம்பர் 1, எதையுமே கண்டுக்காம போயிருந்திருப்பாரேயானால், நான் எழுதி தரேன், உத்தரவாதத்தோட தர்றேன், இயேசு சிலுவையில் அறையப்பட வாய்ப்பே இல்லை. கேரண்டியா சொல்றேன், அவரை அரைஞ்சிருக்கவே மாட்டாங்க. என்ன அப்ப எல்லாத்துக்கும் சரி சரின்னு போகல அப்படின்னா, நீங்க எதையாவது கண்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும்.
உங்களுக்கு பிரச்சனை வரும், உங்களுக்கு ஆபத்து வரும், உங்களுக்கு தீமை நேரிடும், உங்களை பகைப்பார்கள். இதையும் கண்டுக்கிறான், அதையும் கண்டுக்கிறான். இவன் சரின்னு போக வேண்டியதானே? இல்லை, நீங்க போக முடியலன்னு சொன்னீங்கன்னா எழுதி வைங்க. உங்களுக்கு பாரம் உண்டு, உங்களுக்கு போராட்டம் உண்டு, உங்களுக்கு யுத்தம் உண்டு, உங்களுக்கு பிரச்சனை உண்டு, உங்களுக்கு தீமை நேரிடும். ஜீசஸ் பக்கா எக்ஸாம்பிள், தெளிவான ஆதாரம். போகல போகல கண்டுக்காம இருக்க மாட்டேங்கிறாரு, சரி சரின்னு போக மாட்டேங்கிறாரு. விட வேண்டியதானே? ஒரு நாள் சொல்லிட்டாங்க ஓய்வு நாள குணமாக்கூடான்ட்டு, திரும்ப திரும்ப அதையே டார்கெட் பண்ணி கரெக்டா ஓய்வு நாள் வந்துட்டு குணமாயிட்டு இருந்தா என்ன அவன் சொன்னா சரி சரின்னு கேட்க மாட்டேங்கிறான். கோபம். நாங்க வித்த வித்துட்டு போறோம் தேவாலயத்துல, உனக்கு என்ன? உனக்கு என்னடா வந்துச்சு? நீ ஏன் பொருள் வாங்கணும்னு கேட்டோமா நாங்க? வாக்குறால விடுவியா வந்து எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற? உலகம் பகைக்கும். இப்ப என்னன்னா, பிரச்சனையே இருக்கக்கூடாது பிரதர். நான் சொல்ற ரெண்டை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு உலகத்துல பிரச்சனையே வராது. எல்லாத்துக்கும் சரி சரி போயிருங்க, கண்டுக்காதீங்க. பிரச்சனை யாருமே உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஏன் செஞ்சுறேன், செஞ்சு போட்டோம், உங்களுக்கு பிரச்சனை வராது. கண்டுக்கிட்டீங்கன்னா சரி சரி போலன்னா நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை எதிர்ப்பார்கள், உங்களை மறுப்பார்கள், உங்களை பகைப்பார்கள், உங்கள் மேல் பழி சுமத்தும், உங்களை விரோதிப்பார்கள். ஆமீனா? எல்லாம் தெரிஞ்சே இயேசு யூதாஸ் என்ன செஞ்சாரு? அழைச்சார். சீசர்களா இருக்கிறதுக்கு இல்ல, அப்போஸ்தலனா இருக்கிறதுக்கு அழைச்சாரு. அதான் ஹைலைட், நம்ம யோசிக்க வேண்டியது. எல்லாம் தெரிஞ்சே யூதாஸ் தன்னை முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிற மனுஷன் அப்படிங்கிறத ஆதி முதலாய் இயேசு அவனை அறிந்தபடியினாலும் யோவான்ல அவர் அவனுக்கு தெரியும். யூதாசை பத்தி எல்லாம் தெரிஞ்சே இயேசு அவனை அப்போஸ்தலனா இருக்கும்படி அப்பாயிண்ட் பண்ணுகிறார், நியமிக்கிறார், அபிஷேகிக்கிறார். எல்லாம் ஒண்ணுதான். பிரித்தெடுக்கிறார். சீசர்களிலிருந்து யூதாஸ் பிரித்தெடுக்கப்பட்டவன். எதுவாக? அப்போஸ்தலனாய் இருக்கும்படி. யூதாஸை பத்தி நல்லா தெரிஞ்சே அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அவன்கிட்ட ஒப்படைச்சாரு. ஆனா பையன் அவன் தான் வச்சுட்டு இருப்பான். போடுகிற காணிக்கையெல்லாம் அவர் தான் சுமக்கணும், அவர் தான் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும், கணக்கு விளக்கு அவர் தான் பார்க்கணும். இன்னைக்கு இன்கம் என்ன, இன்னைக்கு எவ்வளவு செலவாயிருக்கு, வரவு எல்லாம் அவன் பார்ப்பாரு. அவன் திருடனானபடியினாலும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பணப்பைய வச்சிட்டு இருந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்ப நல்லா கவனிங்க. யூதாஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சே அப்போஸ்தலனா இருக்கும்படி இயேசு அழைத்தார். இதை நீங்க டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். தெரிந்தே அழைத்தார். அதுல என்ன தெரிஞ்சது அவருக்கு? இவன் தான் நம்மளை காட்டி கொடுக்க இருக்கிறவன், போகிறவன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவனை அழைச்சார். அப்படிங்கிறது பைபிள்ல இருக்கு. கரெக்டா? நீங்க அப்படி அதை புரிஞ்சிருக்கிறத விட, அடுத்த பாயிண்ட், நீங்க அப்படி அதை புரிஞ்சிருக்கிறத விட யூதாஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சே யூதாஸ் தன் தாயின் வயிற்றில் பிறக்கிறதற்கு தேவன் சம்மதித்திருந்தார். இப்படி புரிந்து கொள்வது இன்னும் அருமையா இருக்கும். நீங்க மிடில்ல தான் புரிஞ்சுக்கிறீங்க, நான் ஆரம்பத்தை பேசிட்டு இருக்கிறேன். யூதாஸ் பத்தி என்னவெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு. இப்படித்தான் அவன் 4 கொண்டு சாவான்.
சாக இருக்கிறான், என்ன செஞ்சு என்ன செய்ய போறான் என்பதை கம்ப்ளீட்டா ஸ்கிரீன் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சும் ஓகே நடக்கட்டும்ட்டார். நடக்கட்டும். அழைச்சது மட்டும்தான் தெரிஞ்சு அழைச்சாரு இல்ல, அவன் பிறந்ததுக்கு கையெழுத்து போட்டதே, பிறக்கட்டுன்ட்டு ஓகே கொடுத்ததே தெரிஞ்சுதான் ஓகே கொடுத்தாரு. இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால தெரிஞ்சு அழைச்சாரு பிரதர் அப்படி இல்லை, நான் தெரிஞ்சுதான் நான் பிறக்கிறதுக்கு அவர் சம்மதம் தெரிவித்தார் பிரதர். என்னுடைய எண்டு வரைக்கும் தெரிஞ்சு என்னைய நான் பிறக்கிறதுக்கு ஓகே ஓகே கையெழுத்து போட்டு தள்ளிட்டே இருந்தார் பிரதர். நீ சொல்ல தெரியணும். இங்கிருந்து ஆரம்பிக்க கூடாது, அவரை விடியிலிருந்து ஆரம்பிக்க கூடாது, அங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஆமேனா? சரி, ஓகே, ஒன்று சொல்லி முடிச்சிருவோம். சில ஜபத்தை குறித்து பேச வேண்டிய டாபிக் தான் மெயின் டாபிக், பேச முடியல. வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:21. குடும்பமான நைட்டு பார்க்கலாம். அதை பிலிப்பியர் 1:21 வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:21. ஒருத்தர் வந்துட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21:13 எடுத்து வச்சுக்கோங்க. ஒருத்தர் பவுல் எழுதுகிறார், பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, கிரைஸ்ட் எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு லாபம், சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு உயிர். கிறிஸ்து எனக்கு என்னன்னு சொல்றாரு? உயிர். சிலருக்கு எதோ உயிரா இருக்கு. ஆனா பவுலுக்கு கிறிஸ்து உயிரா இருந்திருக்கிறார். பணம் உயிர், படிப்பு உயிர், அது உயிர், என்னென்னமோ உயிரா இருக்கு நிறைய பேருக்கு. ஆனா பவுலுக்கு ஜீசஸ் உயிரா இருந்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னா என் உயிர் எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிற, சாவு எனக்கு ஆதாயம்னா என் உயிர் எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, கிறிஸ்து எனக்கு உயிருங்கன்னு சொல்ல வர்றாரு. அதான் அந்த மீனிங். அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்துச்சா 21:13 வாசிக்கலாம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அங்க போகாத பவுலு, உன்னை கட்டிடுவாங்க பவுலு, ஜெயில போட்டுருவாங்க பவுலு, போகாத பவுலு, நீ எங்களுக்கு வேணும் பவுலு, இப்படி அழுகுறாங்க. உன்னை இழக்க எங்களுக்கு மனசு இல்ல பவுலு, நீ ஜெயில போயிட்டா யாரு பவுலு எங்களை திடப்படுத்துவா, வேண்டாம் பவுலு, எருசலேமுக்கு போகாத பவுலுன்ட்டு அழுகுறாங்க. யாரு? பவுலுக்கு வேண்டப்பட்டவங்க. அவங்க எல்லாமே பவுல்னால பிளஸ் பண்ணப்பட்டவங்க, பவுல்னால தைரியம் அடைஞ்சவங்க. அவங்க சொல்றாங்க போகாத பவுலுன்ட்டு. பவுல் சொல்றாரு, கட்டப்பட்டு ஜெயில அடைக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, தலை வெட்டப்பட்டு சாகிறதுக்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நீங்க கட்டப்படுறத பத்தி தான் அடியேன்ட்ட பேசுறீங்க, நான் சாகிறத பத்தியே பேசுறேன் பவுல். அப்புறம் தானியேல் 13ஆம் அதிகாரத்தை எடுங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம், தானியேல் 3. தானியேல் 3ஆம் அதிகாரம் எடுத்தாச்சா? எடுத்தவங்க 17-18 வாசிக்கலாம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய அதிகாரத்துக்கும் வார்த்தைக்கும் ஆளுகைக்கும்
நீங்களாக்கி விடுவிப்பார். 18, ஒருவேளை, சப்போஸ், இன்கேஸ், ஒருவேளை நாங்க விசுவாசிக்கிறபடி அது நடக்காம போனாலும், நாங்க சொல்லுகிறபடி எங்கள் தேவன் அதை செய்யாமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும், நாங்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகி உமக்கு தெரியணும் இல்ல. தெரிந்திருக்க கட்டவது அடிச்சிட்டான், சீல் அடிச்சிட்டான், கட்டவது முறைச்சிட்டான், கட்டவது பத்தி அடுத்து பேசாதப்பான்ட்டான். இட்ஸ் சீல் ஃபைனல். மனசை மாத்த ட்ரை பண்ணாத, டைம் வேஸ்ட் அப்படின்ட்டான். கட்டவது சரி. இதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அப்ப விடுவிப்பார் நம்புறோம், விடுவிக்காமல் போனாலும் எங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறதே சொல்லிட்டான். இவன் என்ன சொல்றான்? அப்ப 7 மடங்கு சூடாக்கலான்ட்டான். யாரு? நேபுகாத்நேச்சார். தூக்கி உள்ள போடுற. இவன் என்ன போய் சாகுறது? போகும்போதே செத்து போய் சாகட்டும், செத்து போய் விளட்டுட்டான். என்ன வாய் கொழுப்பு அப்படிங்கிறான் அவன் இதுக்கெல்லாம் பயப்படல. நீ உள்ள போட்டாலும் நோ ப்ராப்ளம்ட்டான். எப்பா நீங்க உள்ள போட்டா காப்பாத்துவாரு, காப்பாத்தினாலும் பரவாயில்லப்பா, நான் செத்து போறேன்ப்பான்ட்டான். அவன் செத்து போறேன்ப்பா. செத்து போக ரெடியா இருக்கிற எங்களை நீ சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்தலாம் முடியாது. நான் ரெடியா இருக்கிறோம். எதுக்கு ரெடியா இருக்கிறோம்? சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறோம். நீங்களும் என்ன பண்ணுவ? என்ன பண்ண போற? அடுத்து அதே தானியேல் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க, நேரம் போயிட்டு இருக்கு, முடிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாருன்னா, தானியேல் ராஜாவை தவிர யார்கிட்டையுமே வேண்டுதலை வைக்கக்கூடாது, விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது, கோரிக்கையில வைக்கக்கூடாது. இதுதான் அந்த கட்டளை. அப்படி வச்சுட்டா சிங்கம் இருக்கிற கெபியில தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இதுதான் ராஜ முத்திரை. இதெல்லாம் தெரிஞ்சும் தானியேல் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். கோரிக்கைகளை, விண்ணப்பங்களை, தேவைகளை தேவன்கிட்ட தெரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். எப்பயும் போல அதை செய்வார். நேற்று செஞ்ச மாதிரி இன்னைக்கு செய்யறாராம். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அதைத்தான் பண்ணாராம், வச்சதுக்கு அதைத்தான் பண்ணாராம். சரியா? உங்களுக்கு நடந்தது தெரியும். இதெல்லாம் கேள்விப்பட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தானியேலுக்கு எங்க போட்டாங்க? சிங்கக்குள்ள போட்டாங்க. சரியா? சரி, வேற ஒரு டாபிக் நான் இருக்கு, இதை புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்குறோம்? 4 பேரையா பார்த்துருக்கோம். யார பார்த்துருக்குறோம்? பவுல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, அப்புறம் தானியேல். சரி, இதுல இருந்து நாம் புரிந்து கொண்டது என்ன, நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தேவன் கையில நாம மாட்டினோம்னா, அவர் கையில நாம சிக்கணும்னா, தேவன் நம்மளை பிடிச்சிட்டாருன்னா, எப்படின்னா வச்சுக்கோங்க, தேவன் கையில மாட்டினோம்னா, தேவன் கையில ஒருத்தர் சிக்கிட்டானா, தேவனை ஒருத்தர் பிடிச்சிட்டாருன்னா, நம்ம உயிரையே நம்மளையே வெறுக்க வச்சிருவாரு. நம்ம உயிரை நம்மளையே வெறுக்க வச்சிருவாரு, தூசியா நினைக்க வச்சிருவாரு. இப்படி வசதிங்கிறதா கேள்வி. எப்படி வசதி? உங்களுக்கு உயிரா இருக்கிறதெல்லாம் நாசமா போயிடும். நீ எதை உயிர் உயிர்னு சொல்றீங்களோ அதெல்லாம் விளங்காம போயிடும், அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஆக்கிடுவாரு அவர் கையில மாட்டினீங்கன்னா.
இப்ப நம்ம இன்னமும் இந்த ஸ்டேஜுக்கு வராம அப்படி இருக்கிறோம்னா கையில வகையா சிக்கலன்னு அர்த்தம், வகையா மாட்டலன்னு அர்த்தம். சிக்கல இவங்கெல்லாம் சிக்கிட்டாங்க. அதனாலதான் தன் உயிரை துச்சமா நினைச்சாங்க. சாவு எனக்கு ஆதாயம், மரிக்கவும் ஆயத்தம். என்னடா பவுல் அப்படி பேசுற? இல்லடா, என்ன தலைகளா சிலுவிட அறிங்க பேதுரு. மறுதளிக்கும் போது பேதுரு கையில சிக்கல, வகையா சிக்கல. அப்புறம் சிக்கலாம் பாருங்க, வச்சுட்டாருல. இது எப்படின்னா, ஒரு நாட்டு ஒரு தேச விடுதலைக்காக தீவிரவாதிகள் அந்த இளம் பருவத்திலே ஆட்களை அழைச்சி அவங்க கொடுக்குற ட்ரைனிங்கே உயிரை விட நாடு முக்கியண்டா, இதை சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. சொல்லி சொல்லி மந்திர மாதிரி சொல்லி அவனுக்குள்ள பிளட்ல மிக்ஸ் பண்ணுவாங்க இந்த எண்ணங்களை. உன் உயிரை விட நாடு முக்கியம், நீ பெற்ற தாய் தகப்பன் பிள்ளை எல்லாம், உன் நாடு முக்கியம், நாட்டோட விடுதலை முக்கியம், தேச பற்று முக்கியம். இதற்கு குறுக்க நானே வந்தாலும் ஒன்று. இதான் கொடுக்குற ட்ரைனிங். இப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஆட்கள் கையில கிடைச்சிட்டோம்னா நம்மளையே, நம்ம உயிரையே நம்மளை வெறுக்க வைக்கிற அளவுக்கு, தியாகம் பண்ற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இது நம்ம தலைவர் பாணி அவங்க பண்றாங்க. நம்ம தலைவர் அதான் செய்வாரு. நம்ம தேவனை தான் பண்ணாரு, பண்ணிட்டு இருக்கிறாரு. அதான் பாருங்க, இந்த அகஸ்டின் ஜெயக்குமார்னா பாருங்க, உங்க பயம் இல்லையா, எதுக்குங்க பயம் அப்படி பேசுவாரு. சிக்கிட்டாரு, கையில சிக்கிட்டாரு. நிறைய பாருங்க, மறுதலான்னு சொல்லி ரூம்ல வச்சு ரூம்ல வச்சு அடிச்சாலும், ரத்தம் வந்தாலும், கலரெல்லாம் மறந்து போச்சு சொன்னாலும் அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க, உயிர் போனாலும் இயேசு விட மாட்டேன், இயேசு எனக்கு ஜீவன். சிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி அவர் ஆக்கிட்டாருன்னு அர்த்தம். அவங்க அப்படி ஆகல, ஆக்கிட்டாரு, ஆக்கிருவாரு, ஆக்கிருவாரு. தெரிஞ்சுக்கிட்டு அவர் கைக்கு வாங்குங்கிறதான் ஃபைனல் சப்ஜெக்ட். தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க உயிரையே நீங்க மதிக்க மாட்டீங்க, வேள்வி பண்ண மாட்டீங்க, பெருசா நினைக்க மாட்டீங்க, துச்சமா நினைப்பீங்க, அற்பமா நினைப்பீங்க, தூசியா நினைப்பீங்க. இதான் பண்ணிட்டே வருவார். கையில மாட்டினீங்கன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும். இன்னொன்னு புரிஞ்சுக்குங்க, இன்னொன்னு புரிஞ்சுக்குங்க. ஆமேனா?